Hello students, today we are going to see Unit 6, Science in 7th Standard, Health and Hygiene. Unit 6, 7th Standard Science, Health and Hygiene. சரியா இதில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னா we are going to see about the health of ourselves, personal health. That is நம்மளோட personal health, நம்மளோட ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். In that we are going to see about the care we have to take on hair. முடிக்கு என்ன கேர் கொடுக்கணும், about the eye and about the dental teeth. We are also going to see about certain diseases caused by virus and bacteria. Okay, now let us proceed the lesson. Now let us see what is health and what is wealth. Health na enna, wealth na ennaங்கிறத பத்தி இப்ப நம்ம பாப்போம். What is health? Health na physical status oda condition da health mention பண்றது. Physical status na என்னது, நம்மளோட சுய தூய்மை, physical and mental, மனதளவுலயும் உடல் அளவுலயும் நம்ம ஹெல்த்தியா நல்ல சுகத்தோட இருந்தோம்னா that comes under health. And what is wealth? Wealth is the one which shows our status. நம்ம நல்ல எக்கனாமிக்கலா நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தோம்னா that comes to wealth. Okay, if you have good health you will have a sound mind and you will gain good knowledge and wealth also. நம்ம ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு நம்ம மைண்ட் வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ணும், ப்ராப்பரா பேலன்ஸ் ஆகும். அப்ப நமக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். நாலேஜ் வச்சு நம்ம நல்ல வெல்த் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏர்ன் பண்றதுன்னா என்னது, ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம்ல, அதுதான். To maintain good health you should follow good hygiene, eat nutritious food, do exercise, take rest and have a sound sleep. Good health maintain பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், good hygiene maintain பண்ணணும். ஹைஜீன்னா cleanliness, நீட்டா இருக்குது. Eat nutritious food, சத்தான balanced diet, சத்து நிறைந்த உணவு சாப்பிடுறது. Do exercise, டெய்லி கொஞ்ச நேரமாவது எக்ஸசைஸ் பண்றது. Take rest and have a sound sleep, அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து சவுண்ட் ஸ்லீப்னா என்ன, நல்ல கரெக்ட் டைமுக்கு தூங்கி நல்ல கரெக்ட் டைமுக்கு எழும்புறது. இதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா நம்மளோட ஹெல்த்தை நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே then. Now hygiene refers to the good habits and their practices which is followed to prevent diseases, maintain good health, especially through cleanliness, consumption of safe drinking water and proper disposal of sewage. Hygiene வந்து என்ன, regarding hygiene எப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஹைஜீன். we should maintain the cleanliness, அதாவது சரௌண்டிங்ஸை நீட்டாக வச்சுருக்கணும், நம்ம இருக்க இடத்த நீட்டாக வச்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் சரி, it should be kept under covered material or it should be washed and consumed. இல்லைன்னா கழுவிட்டு யூஸ் பண்ணணும். வேஸ்டேஜ் வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது we can maintain the hygiene. Cleanliness refers to state of being clean, which is essential for good health. To protect us from disease, it is essential to maintain good health by taking regular bath, cleaning the clothes and surroundings, and also avoiding unhygienic food consumption. Cleanliness எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்மளோட cleanliness எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம், ரெகுலர் பாத், டெய்லி குளிக்கிறது, துணியை துவைச்சி நீட்டாக யூஸ் பண்ணுறது. அவாய்டிங் அன்ஹைஜீனிக் ஃபுட் கன்சம்ஷன், அதாவது வெளியிலலாம் ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் வாங்கி சாப்பிடுவோம்ல, கவர் பண்ணாமல் சும்மா திறந்த வெளியில் வாங்கி இருக்கிற உணவுப் பொருளாக சாப்பிடுவோம்ல, இதெல்லாம் செய்யாமல் இருக்கும்போது we can maintain the cleanliness. ரெகுலராக குளிக்கணும், துணியை துவைச்சி நீட்டாக யூஸ் பண்ணணும், சரௌண்டிங்ஸை நீட்டாக க்ளீன் பண்ணி வைக்கணும். எப்போவுமே அன்ஹைஜீனிக் ஃபுட்டை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். சரி, இப்போ ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. யூ ஆர் கம்மிங் டு ஸ்கூல் ஆர் யூஆர் தேர் இன் பார்க் ஆர் எனிவேர் எல்ஸ். ஏதாவது ஒரு க்ரௌடில் இருக்கீங்க, இல்லைன்னா ஸ்கூலில் இருக்கீங்க. இஃப் சம்ஒன் ஹூ இஸ் நியர் யூ ஸ்னீசஸ், வாட் வில் ஹேப்பன், உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது தும்முறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி வாட் ஹேப்பன், தும்முறாங்க இல்லைன்னா இருமுறாங்கன்னா வாட் வில் ஹேப்பன், த சலைவா ஃப்ரம் தியர் மவுத் கம்ஸ் அண்ட் ஃபால்ஸ் டவுன். அப்படி தானே அவங்க வாயிலிருந்து உமிழ்நீர் வந்து வெளியே தெரிக்கும். ஸோ see here, colds and the flu are common communicable diseases. It is caused not only by bacteria but also by virus. When you have cold and flu, you may also have running nose, cough, sore throat and sometimes fever or pain in the joints. For some, this condition may also lead to mild diarrhea. When the patient sneezes or coughs, the virus comes out with the droplets and become airborne. அப்ப அந்த
அந்த தும்புறாங்க இருமுறாங்க அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அவங்க வாயிலிருந்து அந்த உமிழ்நீர் வெளியே தெரிக்கும் போது அது மூலமா வைரஸோ பாக்டீரியாவோ பக்கத்துல உள்ளவங்ககிட்டயும் ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. எப்படி அந்த அதுல வந்து கோல்டும் ஃபீவர் ஃப்ளூவும் எதனா காஸ் பண்ணுது, பாக்டீரியாவா இருக்கலாம் இல்லைன்னா வைரஸா இருக்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த டைம், இஃப் இட் அஃபெக்ட்ஸ் அ பர்சன் என்ன பண்ணும், இட் காசஸ் ரன்னிங் நோஸ் ஆல்சோ. ரன்னிங் நோஸும் காஸ் பண்ணும், அதே மாதிரி காஃபும் காஸ் பண்ணும். சோர் த்ரோட்னா வறண்ட தொண்டை, அது த்ரோட் பக்கம் நமக்கு வறண்டுட்டு இருமல் ட்ரை காஃப் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்காது. சில நேரம் காய்ச்சலும் உடம்பு வலியும் கூட ஏற்படும். ரொம்ப சிவியர் ஆச்சுன்னா இட் மே ஆல்சோ லீட் டு டயரியா. அப்போ இந்த மாதிரி ஆட்கள் when we see in a crowd if they sneezes அந்த மாதிரி அவங்க கூட இருக்கும்போது அவங்க தும்புறாங்க இல்லை இருமுறாங்கன்னா அவங்களோட உமிழ்நீரோட சேர்ந்து அதில் உள்ள வைரஸோ பாக்டீரியாவோ பக்கத்தில் உள்ளவங்க மேலே படும். த்ரூ பிகாஸ் ஆஃப் தட் தே ஆல்சோ வில் கெட் அஃபெக்டட் பை தட் வைரஸ் ஆர் பாக்டீரியா. அது மூலமாக அவன் பக்கத்தில் இருக்கிறவங்களும் அந்த வைரஸ் பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணிடும். கம்யூனிட்டி ஹைஜீன் மெஷர்ஸ். வாட் ஆர் த மெஷர்ஸ் டு பி ஹேண்டில்டு? என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் கம்யூனிட்டி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு? கம்யூனிட்டினா என்னது? இதில் சொசைட்டி, ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்கள்ல, அந்த இதுதான் கம்யூனிட்டி ஹைஜீன் சொல்லுவோம். ஓகே, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? த சரௌண்டிங் ஷுட் பி கெப்ட் க்ளீன். எப்போவுமே சரௌண்டிங் நம்ம இருக்க இடமும் சரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடமும் சரி க்ளீனாக வச்சுருக்கணும். ட்ரெயின் ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி. ட்ரைனேஜ் வச்சுருப்போம்ல, உரை இறக்கியிருப்பாங்க வீட்டுக்கு முன்னாடி, இல்லை வேஸ்ட் வாட்டர் போகிறதுக்கு ட்ரைனேஜ் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும்? ஷுட் பி கவர்ட் ப்ராப்பர்லி, கவர் பண்ணி வச்சுருக்கணும். த டொமஸ்டிக் வேஸ்ட் ஷுட் பி செக்ரிகேட்டட் and properly disposed of safely in separate dustbins provided by the government. Domestic waste na enna? Domestic na enadhu? வீடு. டொமஸ்டிக் வேஸ்ட்னா வீட்டில் கழிவுகள் வரும்ல, அம்மா சமையல் பண்ணுவாங்க, காய்கறி வெட்டிவாங்க, அது இதுன்னு அதில் உள்ளது வீட்டில் உள்ள தூசி குப்பை அதெல்லாம் இருக்கும்ல, தீஸ் ஆர் கால்ட் அஸ் டொமஸ்டிக் வேஸ்ட். அந்த வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் அதுக்குன்னு green and blue டஸ்ட்பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆர் green and red டஸ்ட்பின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டஸ்ட்பினில் கொண்டு போய் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும், போட்டுடணும். Used water from houses should not be let out into open drains or open areas. வீட்டில் இருந்து பயன்படுத்தப்பட்ட கழிவுநீர், பாத்ரூம் தனியாக இருக்கலாம், கிச்சன் தனியாக இருக்கலாம், அதெல்லாம் ஓப்பன் ஏரியாவில் வழிஞ்சு ஓட அனுமதிக்க கூடாது. Now let us see about the care to be taken to a body. சரியா? A human body is a massive miracle. massive miracle-னா என்னது? மிராக்கிள்னா என்னது? ஒரு மேஜிக் மாதிரி, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு மேஜிக் தான் மிராக்கிள் சொல்லுவோம். ஹியூமன் பாடி இஸ் a massive miracle சொல்லியிருக்காங்க. எதுக்கு பார்ப்போம். Human body systems work well with proper maintenance and guidance. For smooth functioning, all the parts of the body should work in unison. The digestive system, circulatory system, and muscular system is the core systems that should be in synchronization and functioning well. So keep them well by proper care. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஹியூமன் பாடி இஸ் அ மேஜிக் மிராக்கிள். நம்ம பாடி சிஸ்டம் வந்து ஒரு மிராக்கிள், ஒரு மேஜிக், ஒரு இதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? ஹியூமன் பாடி சிஸ்டம் ஒர்க்ஸ் வெல் வித் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் அண்ட் கைடன்ஸ். ஹியூமன் பாடி வந்து எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி கைட் பண்ணோம்னா அது ப்ராப்பராக அது ஒர்க் பண்ணும். ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங், உள்ள எல்லா இன்டர்னல் ஆர்கன்ஸும் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஷுட் ஒர்க், எல்லாமே யூனிசன், ஷுட் ஒர்க் இன் யூனிசன். யூனிசன்னா என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணி வைக்கணும். இதில் எல்லாரும்ன்றது யாரு? நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ். எதெல்லாம்? டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இருக்கலாம், சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்கலாம், மஸ்குலர் சிஸ்டமாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன பண்ணணும்? ஒரு சிஸ்டமுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்றுக்கு ஒன்று ஒத்துழைச்சி ஒன்று போல் ஃபங்க்ஷனிங் பண்ணும்போது தான் என்னாகும்? நம்ம பாடியை கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே, now let us see about the dental care. It is an important aspect, very important aspect. எதுக்காக? இது ரொம்ப முக்கியமானது. எதுக்காக? Good oral hygiene implies sound teeth and healthy gums with healthy surrounding tissues. அதாவது பற்கள் நல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? பற்களோட கம்ஸ்னா என்னது? ஊன், அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது ஸ்ட்ராங்காக இருந்தால் உள்ள டிஷ்யூஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். The physical act of chewing food promotes saliva and gastric secretions which helps digestion. நம்ம சூயிங்னா என்னது? நம்ம மென்று சாப்பிடுவோம்ல, சவைச்சு சாப்பிடுவோம்ல, அதுதான் சூயிங். அப்போ அந்த மென்று சாப்பிடும்போது என்ன ஆகுது? சலைவா வந்து ப்ரொமோட் பண்ணுது. சலைவா நம்ம சாப்பிடும்போது, மென்று சாப்பிடும்போது வாயில் உமிழ்நீர் வந்து செக்ரிகேட் ஆகுது.
and gastric secretions. அது கூட சேர்ந்து gastric secretions இருக்கு. இதெல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. The act of chewing and tasting is called mastication. சவச்சி டேஸ்ட் பண்றதுக்கு பேர் என்னது? Mastication. Teeth is essential for good appearance and clear speech also. Teeth is essential for good appearance and clear speech also. அதாவது டீத் இருந்ததுன்னா தான் எல்லா டீத்தும் இருந்ததுனா தான் நம்மளோட அப்பியரன்ஸும் கரெக்டாக இருக்கும். ப்ராப்பராக நீட்டாக ஒரே அடுக்காக இருந்ததுனா தான் நம்மளோட அப்பியரன்ஸ் ஃபேஸ் அப்பியரன்ஸும் நல்லா இருக்கும், ஸ்பீச்சும் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். In the previous slide we saw that the dental care is very important. பார்த்தோம் இல்லையா? டென்டல் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோம் இல்லையா? டென்டல் கேர் வந்து கரெக்டாக இல்லைன்னா என்னென்ன டிசீசஸ் வந்து காஸ் பண்ணும், how it causes, what all happens to the teeth. Let us see now here. Name of the disease. Bleeding gums. Gumsனா என்னன்னு பார்த்தோம்? ஊன்கள் தான். சரியா? ப்ளீடிங் கம்ஸ்னா ஊன்கள்ல ரத்த கசிவு ஏற்படும். எது காஸ் பண்ணுது? இது விட்டமின் சி டிஃபிஷியன்சி. விட்டமின் சி நம்ம உடம்புல கம்மியா இருந்ததுன்னா நம்மளோட ஊன்கள்ல ரத்த கசிவு ஏற்படும். இந்த இது ஏற்படுச்சுன்னா ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ், அந்த ஊன்கள்ல ரத்த கசிவு ஏற்படுது. ரெமெடியல் மெஷர்ஸ் வந்து என்ன பண்ணணும் இதுக்கு? ஈட்டிங் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ். விட்டமின் சி வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்ல நிறைய இருக்கு. சிட்ரஸ்னா புளிப்புத்தன்மை உள்ள பழங்கள், லெமன், ஆரஞ்சு, இந்த மாதிரி பழங்கள்ல விட்டமின் சி ரிச்சா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது ப்ளீடிங் கம்ஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டூத் டீகே. டீத் வந்து டீகே ஆகும். திஸ் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா இன் பிளேக். பாக்டீரியா தான் இதை காஸ் பண்ணுது. இது காஸ் பண்றதுனால என்ன ஆகுது? பாக்டீரியா ப்ரொடியூசஸ் ஆசிட்ஸ். உள்ள பாக்டீரியா வந்து பல்லுக்கடியில் ஆசிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? ப்ரஷிங் அண்ட் ஃப்ளாசிங் த டீத் கேன் ப்ரிவென்ட் டீகே. கரெக்ட் டைமாக டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ரஷ் பண்ணும்போது இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். பீரியோடான்டிட்டிஸ். பீரியோடான்டிட்டிஸ் காஸ் பண்ணுறது எது? டொபாக்கோ சூயிங். டொபாக்கோனா புகையில சாப்பிடுவாங்கல்ல, அந்த ஹேபிட் உள்ளவங்களுக்கு பீரியோடான்டிட்டிஸ் காஸ் ஆகும். இது காஸ் ஆகிறதுனால என்ன ஆகுது? சிவியர் ஃபார்ம் ஆஃப் கம் டிசீஸ் ruins the bones, gums and other tissues. ஊன்கள்லாம் அழுகி ரத்த கசிஞ்சிக்கிட்டே இருக்கும்ல, இந்த ப்ராப்ளம் தான் டொபாக்கோ சூயிங். டொபாக்கோ சாப்பிட்றவங்களுக்கு, புகையில சாப்பிட்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? chewing type of tobacco should be avoided. இந்த மாதிரி புகையில சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிட்டு should eat a well balanced diet, nutritious, சமநிலை வாய்ந்த உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். Okay, next வந்து let us see about the eye care. Eyes are an important organ of our body. எப்படி teeth பார்த்தோமோ in the same way eyes are also very important for our body. They are considered as windows to the world. The protection of the eyes can reduce the odds of blindness and vision loss. Windows என்னது? ஜன்னலை தான் விண்டோஸ் சொல்லுவோம். எதுக்காக வீட்டில் விண்டோஸ் வைக்கும்? why do we keep windows at home? எதுக்காக? வெளிச்சம் வர்றதுக்கும் காற்று வர்றதுக்கும் தான் நம்ம விண்டோஸ் வைக்கும். அந்த விண்டோஸ் வழியா we can see outside the house. வீட்டுக்கு வெளியே இருக்கிறதையும் நம்ம விண்டோவாக வச்சு பார்க்க முடியும். அப்போ eyes are called as the windows to the world. கண்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வேர்ல்டுக்கு விண்டோஸ். கண்கள் இருந்தால் தான் நம்ம உலகத்தை பார்க்க முடியும். So it is also called as windows to the world. Let us see about the diseases caused for the eye. Okay, என்னென்ன diseases வந்து ஐல காஸ் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். Name of the disease. One is night blindness, next one is conjunctivitis, and the third one is color blindness. Night blindness வந்து காஸ் பண்ணக்கூடியது எது? A lack of vitamin A. அங்கே வந்து bleeding gums வந்து விட்டமின் சி கம்மியாக இருந்ததுன்னா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் டீத்தில். இங்கே வந்து நைட் பிளைண்ட்னஸ் காஸ் பண்ணுறதுக்கு விட்டமின் ஏ கம்மியாக இருந்ததுன்னா நைட் பிளைண்ட்னஸ் காஸ் பண்ணுது. டிசார்டர் ஆஃப் த செல்ஸ் இன் யோர் ரெட்டினால டிசார்டர் ஃபார்ம் பண்ணுது. இம்பேக்ட்ஸ், இது மூலமாக என்ன ஆகுது? மேக்ஸ் இட் ஹார்ட் டு see well at night or in poor light. இருட்டானதுக்கப்புறம் பார்வை வந்து மங்க ஆரம்பிச்சிடும் நைட் பிளைண்ட்னஸ் இருந்ததுன்னா. இதுக்கு ரெமெடியல் மெஷர்னா என்னது? இது எப்படி சரிப்படுத்தலாம்? ஈட் ஃபுட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம நல்லா சாப்பிடணும். கன்ஜெக்டிவிட்டிஸ்னா என்னது? பிங்க் ஐன்னு சொல்லலாம். இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் அண்ட் பாக்டீரியா. இது வைரஸாலையும் பாக்டீரியாவாலையும் உருவாகக்கூடியது. இதனால என்ன ஆகுது? ஒன் ஆர் போத் ஐஸ் கேன் பி அஃபெக்டட். ஹைலி கான்டேஜியஸ் கேன் பி ஸ்ப்ரெட் பை கண்டாமினேஷன் அண்ட் ஸ்னீசிங். இது வந்து ஒரு கண்ணோ இல்லை ரெண்டு கண்களோ கூட அஃபெக்ட் பண்ணும். என்ன ஆகும்னா ஹைலி கான்டேஜியஸ் கேன் பி ஸ்ப்ரெட் பை கண்டாமினேஷன். தும்மல்னால இந்த இது ஏற்படும். அடிக்கடி தும்மல் ஏற்படுறவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஏற்படும்.
How can we prevent it? இது எப்படி prevent பண்ணலாம்? Antibiotic eye drops or ointments, home remedy. Antibiotic eye drops இல்லைன்னா ointment இல்லைன்னா வீட்டிலே ஏதாவது remedies யூஸ் பண்ணி இதை prevent பண்ணலாம். The third one is color blindness. இது எப்படி காஸ் பண்ணும்? ஜெனட்டிக் கண்டிஷன். ஜெனட்டிக் கண்டிஷன்னா என்னது? பரம்பரை வியாதி சொல்லுவாங்கல்ல. நமக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வேற யாருக்கோ இந்த மாதிரி கலர் பிளைண்ட்னஸ் இருந்ததுன்னா அடுத்த வர ஜென்ரேஷனில் அவங்க பேரனுக்கோ பேத்திக்கோ பேரப்பிள்ளை அப்படி யாருக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வந்ததுன்னா என்ன ஆகும்? டிஃபிகல்ட்டி டிஸ்டிங்விஷிங் பிட்வீன் கலர்ஸ். டிஃபிகல்ட்டி இன் டிஸ்டிங்விஷிங் கலர்ஸ்னா என்னது? கலர்களை வேறுபடுத்தி பார்க்குறதுல வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். Inability to see shades or tones of the same color. ஒரே கலரில் உள்ள ஷேட்ஸ், இப்போ எல்லோனா லைட் எல்லோ, டார்க் எல்லோ, அப்படி எல்லோவில் டிஃப்ரெண்ட் ஷேட் இருக்கும், அதெல்லாம் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாது. இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? There is no known cure for color blindness. Contact lenses and glasses with filters. இதுக்குன்னு எந்த தீர்வுகளும் இதுவரைக்கும் தெரியல, கண்டுபிடிக்கல. காண்டாக்ட் லென்ஸோ இல்லை கிளாஸோ யூஸ் பண்ணி அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். ப்ரிவென்ட் பண்ண முடியாது. காண்டாக்ட் லென்ஸோ இல்லை கிளாஸஸோ போட்டு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி உள்ளவங்க. நெக்ஸ்ட் we'll see about the hair care. Thin sparse hair and the loss of hair indicates a poor nutritional status. The deficiency in diet, physical and mental illness of various kinds may also lead to premature graying of hair. Rinsing the hair well with clear water and using good toothed comb for hair dressing is highly essential for the maintenance. அதாவது என்னது? ஹேர் தின் அண்ட் ஸ்பார்ஸ், மெல்லுசான முடி இருக்கும்ல, அண்ட் லாஸ் ஆஃப் ஹேர் இண்டிகேட், அதே மாதிரி முடி உதிர்வும் நிறைய பேருக்கு. இதெல்லாம் என்ன காட்டுது? புவர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். அப்போ அவங்க சத்தான உணவு சாப்பிடலைன்னு அர்த்தம். யாருக்கும் முடி கொட்டிச்சு, முடி ரொம்ப மெல்லுசாக இருந்ததுன்னா அவங்க சாப்பாடு சரியாக எடுக்கல, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு எடுக்கலன்னு அர்த்தம். த டெஃபிஷியன்சி இன் டயட், உணவில் உள்ள குறைபாடு. ஃபிசிக்கல் அண்ட் மென்டல், உடல் அதாவது உடல் சுகம் இல்லை மனதளவுல சுகம், அதில் எல்லாம் குறைபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ப்ரீமெச்சர் கிரேயிங் ஆஃப் ஹேர், ரின்சிங். ப்ரீமெச்சர் கிரேயிங் ஆஃப் ஹேர்னா இளநரை சொல்லுவாங்கள்ல, சின்ன வயசுலேயே சில பிள்ளைங்களுக்கெல்லாம் முடி வந்து நிறைக்கும். அதுக்கும் காரணம் இதுதான். ஒன்று சாப்பாடு முறை சரியில்லை, இல்லைன்னா அவங்க உடல் அளவுலையோ மனதளவுலையோ சரியான ஹெல்த்தியாக இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ரின்சிங் த ஹேர் வெல் அண்ட் கிளியர் வாட்டர், அதாவது அப்போ வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லைன்னா 2 முறையோ தலைக்கு நல்ல தண்ணி ஊற்றி குளித்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். Now let us see the diseases caused in hair. A disease is the functional or physical change from normal state that affects the health of a person by causing disability or discomfort. ஹேரில் பொதுவாக டிசீஸ்னால் என்னது? இது வந்து என்ன பண்ணுது? ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச், ஃபங்க்ஷனல்லையோ ஃபிசிக்கல் சேஞ்ச்லேயோ ஒரு நார்மல் ஸ்டேட்லேருந்து வித்தியாசப்படுத்திச்சுன்னா அதுதான் என்னது? டிசீஸ். டிசபிலிட்டி கிரியேட் பண்ணுது. நார்மலாக எப்போவும் நடப்போம், நார்மலாக நடக்கிற மாதிரி நடக்க முடியல, மூச்சு இறங்குது, படி ஏற முடியல, நிறைய மூச்சு வாங்குது, அப்படி நார்மலாக செய்யக்கூடிய நம்ம எந்த செயலும் செய்ய முடியல, ஏதோ வித்தியாசம் காட்டுச்சுன்னா that is called as disease. Let us see about the reasons for the development of disease now. அதாவது diseases வந்து எதனால் உருவாகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னவா இருக்கும்? இன்ஃபெக்ஷன் காஸ்ட் பை டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ். அதாவது டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ், பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், அதால் உண்டாகக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் வந்து டிசீஸ் காஸ் பண்ணலாம். செகண்ட் என்னவா இருக்கலாம்? லேக் ஆஃப் பேலன்ஸ் டயட், சரி விகித உணவு முறை இல்லாமல் இருக்கலாம். தேர்ட் புவர் லைஃப் ஸ்டைல் ஆர் அன்ஹெல்தி ஹேபிட்ஸ். அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து புவர், அதாவது சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் சாப்பிடலை, இல்லைன்னா அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்டாக திறந்த வெளி இடங்களில் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது, அந்த மாதிரி பழக்கமும் டிசீஸை கிரியேட் பண்ணலாம். அந்த ஃபோர்த் ஒன் இஸ் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஒன் ஆர் மோர் பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். அதாவது மால் ஃபங்க்ஷனிங்னா என்னது? நம்மளோட உள்ளுறுப்புகள் வந்து சரியாக செயல்படலைனாலும் ஏதாவது டிசீஸ் காஸ் ஆகும். என்னெல்லாம்? இன்ஃபெக்ஷன் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்னால இருக்கலாம், இல்லைன்னா சரிவிகித உணவு எடுக்காதனாலே இருக்கலாம், அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றதுனாலையா இருக்கலாம், இல்லைன்னா உள்ளுறுப்புகள் செயல்படாதனாலையா இருக்கலாம். These are the reasons due to which diseases are caused. Okay. Different kinds of sickness and their causes. There are 2 types of sickness. என்னெல்லாம்? communicable and non-communicable. communicable diseaseல வந்து spread from one person to another. communicable diseaseனா இது என்ன பண்ணும்? ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது.
அதே மாதிரி ஸ்ப்ரெட் த்ரூ கண்டாமினேட்டட் ஏர் வாட்டர் அண்ட் ஃபுட் ஆர் வெக்டார்ஸ். அதே மாதிரி ஸ்ப்ரெட் இது கண்டாமினேட்டட்னா தூய்மையற்ற காற்று, நீர், உணவு அவங்க அது மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதாக இருக்கிறது தான் கம்யூனிகபிள் டிசீசஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிசீசஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட், அதாவது டிபின்னு சொல்லுவாங்கல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் டியூபர்குலோசிஸ். டிபி இஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. அதாவது இது ஒரு பாக்டீரியா தான் காஸ் பண்ணுது. அந்த பாக்டீரியாவோட பேர் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு அஃபெக்டட் டிபி பேஷண்ட் இருந்து இன்னொரு ஆளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம், அறிகுறிகள் என்னெல்லாம்னா ஃபீவராக இருக்கலாம், வெயிட் லாஸ் இருக்கலாம், திடீர்னு நல்லா மெலிஞ்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கலாம், க்ரானிக் காஃப் தொடர்ந்து இருமல் இருக்குது, இல்லைன்னா பிளட்டி ஸ்பிட்டிங் வரப்போ சிலருக்கு வந்து அது துப்பிட்டே இருக்கிற ஹேபிட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், மூச்சு வாங்குறது, சரியாக சுவாசிக்க முடியாதது, இதெல்லாம் இதுக்கு சிம்டம்ஸ். இதுக்கு டியூபர்குலோசிஸ்க்கு சிம்டம்ஸ். How can we prevent tuberculosis? எப்படி பிசிஜி வேக்சினேஷன். குழந்தை பிறந்த உடனே 3வது நாள் ஒரு தடுப்பூசி போடுவாங்க, ஹாஸ்பிட்டல்லே போடுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் பிசிஜி வேக்சினேஷன். அந்த வேக்சினேஷன் கண்டிப்பாக போட்டிருக்கணும். கிவிங் ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த பேஷண்ட். அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து தனியாக நல்லா கவனிக்கணும், அவங்களுக்கு கரெக்டான உணவு கொடுத்து அவங்கள நல்லா கவனிக்கணும். ரெகுலர் மெடிகேஷன் லைக் டாட், அப்பப்போ போய் கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக பார்த்துக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காலரா. காலரா இஸ் காஸ்ட் பை விப்ரியோ காலரே. இது காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் விப்ரியோ காலரே. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? கன்சம்ஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஃபுட் ஆர் வாட்டர். தூய்மையற்ற நீரோ இல்லைன்னா உணவோ சாப்பிட்டோம்னா காலரா ஸ்ப்ரெட் ஆகும். இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்னது? வாமிட்டிங்காக இருக்கலாம், இல்லை சிவியர் டயரியாவாக இருக்கலாம், இல்லை பெயின்ஸ் லெக்கில், கிராம்ஸ் இன் லெக்ஸ், அதாவது அதிகப்படியான வலியாக இருக்கும் காலில். இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா இட் மே பி டியூ டு காலரா. Let us see how to prevent cholera. Cholera எப்படி prevent பண்ணலாங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். Good hygienic practice like washing hands before eating. என்னது குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ்? அதாவது முதல்ல வந்து நீட்னஸ் மெயின்டைன் பண்ணணும். எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். அவாய்ட் ஈட்டிங் அன்கவர்ட் ஃபுட் ஃப்ரம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். அதாவது கவர் பண்ணி வைக்காத மூடாத உணவுப் பொருட்கள், தெருவில் விற்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எதையும் சாப்பிடக்கூடாது. ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர், கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கணும். கெட்டிங் வேக்சினேஷன் அகெயின்ஸ்ட் காலரா, அதே மாதிரி தடுப்பூசி போட்டுக்கணும். எப்படிலாம் பண்ணலாம்? கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடணும். அப்புறம் தெருக்களில் விற்கக்கூடிய மூடி வைக்காத உணவுப் பொருட்களை சாப்பிடக்கூடாது. கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கணும். வேக்சினேஷன் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டிருக்கணும். And now what is typhoid? Typhoid is caused by Salmonella typhi. Salmonella typhiங்கிற கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. And spread by contaminated food and water. இது வந்து கண்டாமினேட்டட்னா அதே தான் அகெயின் உணவு, பாதுகாப்பற்ற உணவு இல்லைன்னா தண்ணியை குடிக்கும்போது டைஃபாய்டு ஃபார்ம் ஆகுது. இதோட அறிகுறி என்னன்னா அனோரெக்சியா, ஹெட்டேக், ரேஷஸ் ஆன் அப்டாமன், dysentery and high fever up to 104 degree Fahrenheit. ஹெட்டேக் ஏற்படலாம். அனாரெக்சியா, ஹெட்டேக்னா தலைவலி, இல்லை ரேஷஸ் ஆன் அப்டமன், வயிற்று பகுதியில் வந்து ரேஷஸ்னா 10 மாதிரி தழும்புகள் மாரி உருவாகலாம். இல்லை டிசென்ட்ரியோ, ஹெவி ஃபீவர் வந்து 104 டிகிரி Fahrenheit வரைக்கும் ஃபீவர் அதிகரிக்கலாம். எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இதில் ட்ரிங்கிங் பாயில்டு க்ளீன் வாட்டர், கொதிக்க வச்ச தண்ணி குடிக்கலாம். ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், வேஸ்ட்டை வந்து கரெக்டாக வெளியேற்றணும். அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல கொண்டு போய் கொட்டணும். கண்டிப்பாக தடுப்பூசி போட்டிருக்கணும் டைஃபாய்டுக்கு. டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸால் உருவாகக்கூடிய நோய்கள் பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். வைரல் டிசீசஸ் ஆர் பை மெனி டைப் ஆஃப் வைரஸஸ் வந்து இந்த டிசீசஸ் காஸ் பண்ணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த வைரஸ் தான் இந்த டிசீஸ் காஸ் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய டைப் ஆஃப் வைரஸ் வந்து டிசீசஸ் காஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் we'll see about hepatitis. Hepatitis is one of the most dangerous and fatal disease caused by hepatitis virus. Fatal disease na death cause பண்ணக்கூடிய disease. அவ்வளவு சிவியரான disease இந்த hepatitis virus. இந்த 5 வைரஸால் உருவாகக்கூடிய ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் ஏஆ இருக்கலாம், இல்லை ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் பி, ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் சி, ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் டி ஆர் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் இ. இந்த 5 ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸில் எந்த வைரஸ் வேணாலும் இந்த டிசீஸை காஸ் பண்ணும். இட்ஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இஸ் கண்டாமினேட்டட் வாட்டர். இது எது மூலமாக டிரான்ஸ்மிஷன் பண்ணணும்னா, அதாவது ட்ராவல் பண்ணணும், எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்னா
டர்ட்டி வாட்டர், கண்டாமினேட்டட் வாட்டர்னா அழுக்கு தண்ணி, தூய்மையற்ற தண்ணியை தான் அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் சொல்லும். அது மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஷேரிங் ஆஃப் நீடில்ஸ் அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். நீடில்ஸ் உபயோகப்படுத்தப்பட்ட ஊசிகளை மறு உபயோகம் பண்ணாலோ இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுவாங்க சிலருக்கு, பாதிக்கப்பட்டவங்களோட பிளட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாலோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் காஸ் ஆகும். The symptoms of hepatitis is, இதோட symptoms அறிகுறிகள் என்னெல்லாம்னா loss of appetite, அதாவது அனோரெக்சியா. அப்படின்னா என்னது? சாப்பாடு, உணவை பற்றி யோசிச்சாலே ஒரு பயம் வரும். சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சாப்பாடு சாப்பிட்டோம்னா வெயிட் போடும், ஜாஸ்தியாகும், அப்படி இப்படின்னு உணவை பற்றின ஒரு பயத்தை உண்டாக்குறது தான் அனோரெக்சியா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாமிட்டிங். ஐஸ் அண்ட் யூரின் இன் எல்லோ கலர், இல்லைன்னா ஐஸோ யூரினோ எல்லோ கலராக ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஹெப்பாட்டிட்டிஸோட சிம்டம்ஸ். இது எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? ட்ரிங்கிங் பாயில்டு வாட்டர். எல்லாத்துக்குமே நம்ம பாயில்டு வாட்டர் குடிச்சோம்னா இந்த ஜெர்ம்ஸை வந்து கில் பண்ணிடும் பாயில் பண்ணும்போது. ஸோ இட் கேன் ப்ரிவென்ட் காசிங் டிசீசஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர் கிளீனிங் ஆஃப் ஹேண்ட்ஸ். கைகளை எப்பவும் தூய்மையாக வச்சுக்கணும். இப்போ கொரோனா வைரஸ்க்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, வெரி இம்பார்ட்டன்ட் இதே என்னது? ஆல்வேஸ் வாஷிங் த ஹேண்ட்ஸ். அட்லீஸ்ட் 15 to 20 times a day we have to wash the hands. ஒரு 15லேருந்து 20 டைம்ஸ்க்காவது ஒரு நாளைக்கு ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணணும். ஐ திங்க் யூ ஆர் ஃபாலோயிங் இட். நீங்கள் வந்து லீவில் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் ஹேவ் அட்வைஸ்ட் யூ, உங்களுக்கு சொல்லி தான் அனுப்பியிருக்கோம். சேஃபாக இருங்க, வெளியே சுத்தாதீங்க. வெளியிலேருந்து வீட்டுக்கு போனோடனே இமீடியட்லி வாஷ் யர் ஹேண்ட்ஸ். வீட்டில் சோப்பு இருக்குமே, சோப்பே போதும். சோப்பை வச்சே நல்லா ஒரு 20 secondsக்கு எப்படிலாம் வாஷ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கல அந்த மெத்தடில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட். நீங்கள் மட்டும் இல்லை, அப்பானாலும் சரி அம்மானாலும் சரி, whenever they go out and come, வெளியே போயிட்டு வரும்போது say them to wash the hands. அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்கிறாங்களோ செய்யணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிக்கன் பாக்ஸ். சிக்கன் பாக்ஸ் ஆல்சோ known as varicella. varicella இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இஸ் a highly contagious infectious caused by varicella zoster virus. இது ஒரு வைரஸ் காஸ் பண்ணுது. அந்த வைரஸ் பேரு varicella zoster. This disease spreads through air and contact with an infected person. எப்படியெல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆகும்னா காற்று மூலமாக இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த வைரஸ் வந்து காற்றுல ட்ராவல் பண்ணி ஸ்ப்ரெட் ஆகுது. த சேம் வே ஒரு இன்ஃபெக்டட் பர்சன், அதாவது அஃபெக்டட் பர்சன் இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகும். இட்ஸ் சிம்டம்ஸ், இதோட சிம்டம்ஸ் என்னெல்லாம்னா ரேஷஸ் ஆன் த ஹோல் பாடி, உடம்புல எங்கேனாலும் தழும்புகள் மாரி ஏற்படும், இல்லைன்னா பத்து மாரி ஏற்படும். அதே மாதிரி ஃபீவர், இல்லை ஹெட்ஏக் இருக்கலாம், இல்லைன்னா உடம்புல அழுப்பு டயர்ட்னஸ் இருக்கலாம். இதெல்லாம் சிக்கன் பாக்ஸோட சிம்டம்ஸ். ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் சிக்கன் பாக்ஸஸ். வேக்சின் இஸ் த பெஸ்ட் வே. தடுப்பூசி தான் இதுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் வே. ரேபிஸ் இஸ் அ ஃபேட்டல் டிசீஸ். ரேபிஸும் அதே மாதிரி ஒரு இறப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு டிசீஸ். இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த பைட் ஆஃப் இன்ஃபெக்டட் டாக், rabbit, monkey, cat, etc. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? இது எப்படி காஸ் ஆகுது? ஒரு இன்ஃபெக்டட் டாக், அதாவது நோயுற்ற நாயாக இருக்கலாம், இல்லை ரேபிட்டாக இருக்கலாம், இல்லை மங்கியாக இருக்கலாம், இல்லைன்னா கேட்டாக இருக்கலாம். இது கடிச்சதுன்னா அந்த பாதிக்கப்பட்ட நாயிட்ட இருந்து யாரை கடிக்குதோ அவங்களுக்கு இது ஸ்ப்ரெட் ஆகும். The virus present in the saliva of dog enters the brain via நியூரான் வழியா, அதோட சலைவா, அதோட உமிழ்நீர் வழியா யாரை கடிக்குதோ அவங்களோட உடம்புல போய் அது என்ட்ரு ஆகி பிரெயினில் நியூரான் வழியா அது போய் சேர்ந்துருது. இந்த சிம்டம்ஸ், இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ஹைட்ரோஃபோபியா, ஃபீவர் ஃபார் 2 to 12 weeks. அதாவது ஹைட்ரோஃபோபியான்னு என்னது? தண்ணியை பார்த்து பயப்படுவாங்க. தண்ணி குடிக்கணும்னாலோ தண்ணியை பார்த்தாலோ ரொம்ப பயம் வரும். அந்த மாதிரி ஒரு பயத்தை கொடுக்கும். அதேமாதிரி 2 to 12 weeks வரைக்கும் காய்ச்சல் வந்து அதிகமாக இருக்கும். அதேமாதிரி அவங்க பிஹேவியரில் ஒரு எக்ஸாகரேஷன்ஸ் இருக்கும். அதாவது வித்தியாசம், மாறுபாடு தெரியும். நார்மலாக இருந்ததுக்கு வித்தியாசமாக இருப்பாங்க. ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட், இது எப்படி தடுக்கலாம்? இன் ஏர்லி ஸ்டேஜஸ் ரேபிஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிடெக்ட். அதாவது ஆரம்ப காலத்தில் இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. After an animal is bitten, it usually takes 2 to 12 weeks to show any symptoms, and it may take as long as 2 years also. ஒரு நாய் இதுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நாயோ ரேபிட்டோ மங்கியோ கேட்டோ கடிச்சதுன்னா அது சிம்டம்ஸ் காட்டுறதுக்கே வெரி லாங் டைம் எடுக்குமா? எவ்வளோ டேஸ் இருக்குமா? 2 to 12 weeks இருக்குமா? இல்லைன்னா 2 yearsக்கு மேலே கூட இந்த சிம்டம்ஸ் காட்டுறதுக்கு இருக்குமா? as we are seeing now, கொரோனா வைரஸ் வந்து இப்போ நம்ம அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். மினிமம் 14 or 21 டேஸ்க்கு மேலே கழிச்சு தான் நமக்கு அது கொரோனா வைரஸ் தான் கண்டுபிடிக்க முடியுது. தி சேம் வே ரேபிஸ் வாஸ் ஆல்சோ இன் த சேம் வே பிஃபோர். அதாவது முன்னாடி ரேபிஸோட இருந்தாலும் முன்னாடி இப்படி தான் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. இந்த பிக்சர் யூ கேன் see the structure of a virus. இதுதான் வைரஸோட ஸ்ட்ரக்சர். நார்மலாக எல்லா வைரஸோட ஸ்ட்ரக்சருமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். அது ப்ரோட்டீன் ரிச் பார்ட்டிக்கலாக இருக்கும். அதோட ஷேப் வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். யூ கேன் see in the picture clearly.
And now இது வரைக்கும் நம்ம we saw about the communicable disease, அதாவது ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸை பற்றி பார்ப்போம். And now we are going to see about the non-communicable diseases. Problem caused by wearing out of body parts, அதாவது என்னெல்லாம் rheumatism, heart attack, epileptic seizure, stroke, migraine, headache, இதெல்லாமே இதோட ப்ராப்ளம்ஸ் தான். ரிமேட்டிசம் இந்த மாதிரி இதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்தாலோ இல்லை எபிப்ளமேசிஸ், ஸ்ட்ரோக்னா வலிப்பு, அப்புறம் மைக்ரைன் ஹெட்டேக், ஒத்த தலைவலி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்னா இருந்ததுனால இது these all comes under non-communicable diseases. Contract and cancer problems caused by external harmful agents entering the body. அலர்ஜிஸ் இருக்கலாம், இல்லை ஆஸ்மா, பாய்சன்ஸ், ஸ்னேக் பைட், cough from smoking, stomach ulcer, alcoholism, problems, இதெல்லாம் அதாவது problems caused by lack of trace elements. உடம்புல உள்ள trace elements, உடம்புல வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்கணும்னு நம்ம பார்த்தோம்ல, அதில் உள்ள trace elements, மைனர் எலிமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணு. இதெல்லாம் அலர்ஜி, ஆஸ்மா, பாய்சன்ஸ், அந்த பாய்சன்னா அலர்ஜி தான், சூட் ஆகாமல் வர்றது, ஸ்னேக் பைட், காஃப் ஃப்ரம் ஸ்மோக்கிங், புகையிலேருந்து பக்கத்தில் இருந்தால் இருமல் வரும், அது ஸ்டமக் அல்சர், ஆல்கஹாலிசம், இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருந்ததுன்னா இட் இஸ் காஸ்ட் பை த டெஃபிஷியன்சி ஆஃப் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் இன் த பாடி. அடுத்தது பாருங்கள், ப்ராப்ளம்ஸ் காஸ்ட் பை மால்நியூட்ரிஷன். மால்நியூட்ரிஷன் சத்தற்ற உணவு, அதுதான் அனீமியாவாக இருக்கலாம், பெலக்ராவாக இருக்கலாம், நைட் பிளைண்ட்னஸாக இருக்கலாம், இல்லை ஜிராப்தால்மியா, காய்டர், ஹைப்போதைராய்டிசம், இதெல்லாமே பின்னாடி நம்ம பார்ப்போம். அனீமியானா அயன் கண்டென்ட் கம்மியாக இருந்ததுன்னா அனீமியா வரும். நைட் பிளைண்ட்னஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. Vitamin night blindness is caused because of vitamin A deficiency. அதே மாதிரி ஜீரப்தால்மியா, காய்டர்னா என்னது, கடலை, முன்கழுத்து கடலை சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஹைப்போதைராய்டிசம்லாம் அது இந்த ப்ராப்ளம்னால வருது. நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் நீடட் ஃபார் அ பர்சன் டு க்ரோ வெல், ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸ்டே ஹெல்தி. நியூட்ரிஷியஸ் ஃபுட் எதுக்காக தேவை? நல்லா வளர்றதுக்கு, ஒர்க் ஹார்ட், நல்ல ஒரு சத்தான உணவு சாப்பிட்டோம்னா தான் நம்ம எப்போவும் ஸ்ட்ராங்காக எதுவும் வேலை செய்ய முடியும், ஹெவியான பொருளை தூக்க முடியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. அதுக்கெல்லாம் we have to eat nutritious food. Now let us see about certain problems caused for children due to anemia. அனிமியானால உருவாகக்கூடிய ப்ராப்ளம், சில்ட்ரன்ஸ்க்கு உருவாகக்கூடிய ப்ராப்ளம். அனிமியானா என்ன? இட் இஸ் காஸ்ட் பை ஈட்டிங் ஃபுட் வித் லெஸ் அயன் கண்டென்ட். அதாவது இரும்பு சத்து குறைவாக இருந்தது உடம்புலனா தட் இஸ் கால்ட் அஸ் அனீமியா. வாட் ஆர் த சைன்ஸ் ஆஃப் அனீமியா? என்னெல்லாம் அதோட சிம்டம்ஸு? Pale or transparent skin. The inner surface eyelids are pale. White fingernails. Pale gums. Weakness in fatigue. அதாவது வெயிட் போடுவாங்க, ஜாஸ்தி திடீர்னு வெயிட் ஆயிடுவாங்க, ஹெவி ஆயிடுவாங்க, குண்டாயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட் ஸ்கின், அதாவது ரொம்ப சிலரை பார்த்தா வெளிரிடுவாங்க, கலர் வந்து நார்மலாக இல்லாமல் வெளிர்ன கலர் ஆயிடுவாங்க. கண்ணு டாக்டர்ஸ்ட்டை போனோன்னா கண்ணை எடுத்து பார்ப்பாங்கல்ல கீழே அடியில், அந்த போர்ஷன் வந்து பிங்காக இல்லாமல் ஒயிட்டாக மாறிடும். நகத் பகுதியில் பார்த்தோன்னா நகமும் பிங்காக இல்லாமல் ஒயிட் ஆயிரும். இதெல்லாம் அதுக்குரிய அறிகுறிகள். In severe cases, இது அதிகப்படியானா ஃபேஸ் அண்ட் ஃபீட் மே பி ஸ்வெல்லன், முகமும் சரி கால் பகுதியும் வீக்கமடைய ஆரம்பிக்கும் அனிமியா ஜாஸ்தியானா. The heartbeat is rapid. ஹார்ட்பீட்டோட இதய துடிப்பு வந்து அதிகமாகும். அண்ட் வித் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. அதேமாரி ஃபுட்டு, மொரிங்கா, இதுக்கு என்னென்ன உணவுப் பொருள் சாப்பிட்டா நம்ம இரும்பு சத்தை கூட்டலாம்? மொரிங்கா லீஃப்னா என்னது? முருங்கை இலை, முருங்கை கீரை நல்லா சாப்பிடணும். அதேமாரி டேட்ஸ்னா பேரிச்சம்பழம். லிவர்னா என்னது? ஈரல் சொல்லுவாங்கல்ல, ஆட்டு ஈரல், அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றது. அப்புறம் green leafy vegetables like bean, peas, lentils, கீரை வகைகள். green leafyனா கீரை வகைகள் எல்லாமே சாப்பிடணும். green vegetables, பட்டாணி, பச்சை பட்டாணி, அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம இரும்பு சத்தை வந்து கூட்டலாம். பனானா, green பனானா, பச்சை வாழைப்பழம் இருக்குல்ல, அதுவும் நல்லது, இரும்பு சத்தை அதிகரிக்கும். அடுத்து பில்ஸ், cod liver oil tablet, ferrous sulfate, இது சாப்பிடும்போது பில்ஸ் ப்ராப்ளமை நம்ம குறைக்கலாம். சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்டு. ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் அன் இமீடியட் ட்ரீட்மெண்ட் கிவன் டு த விக்டிம். ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னது? ஒரு விக்டிம் எந்த ப்ராப்ளமாக இருக்கலாம், அவங்களுக்கு உடனே ஒரு ட்ரீட்மெண்ட், அந்த இது குறைக்கிறதுக்கு உடனே கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பேர் தான் என்னது? ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் எய்ட் வந்து எதுக்கெல்லாம் கொடுக்கும்? டு சேவ் த லைஃப், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு, டு ப்ரிவென்ட் ஃபர்தர் ப்ளீடிங் அண்ட் டிட்டர்மைன் த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட், அதிகப்படியான இரத்தப்போக்கு குறைக்கிறதுக்கு, டு ரிலீவ் த பெயின், வலியை குறைக்கிறதுக்கு, டு ப்ரொவைட் அ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த இயர்லியஸ்ட், உடனே என்ன மெடிக்கல் கேர் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறோம்.
Okay, let us see about the first aid given for burns. Burns na என்னது தீ காயமா இருக்கலாம், எண்ணெய் பட்டு அந்த காயமா இருக்கலாம். அதுக்குன்னா நம்ம கொடுக்கக்கூடிய first aid என்னது? First degree burns, அதாவது சின்ன அளவில் இருந்ததுன்னா affect only the outer layer, வெளி தோல் பகுதியை மட்டும்தான் அது காயப்படுத்தும். அதே செகண்ட் இது அதை விட அதிகமானதுன்னா என்ன பண்ணுவோம், எபிடமல் லேயரையும் லேயர் பெனீத் இட், அதுக்கு தோல் பகுதிக்கு கீழே உள்ள லேயரையும் சேர்த்து அது பாதிக்கும். தேர்ட் டிகிரி பேர்ன்ஸ்னா என்னது, மூணாவது டைப் ஆஃப் பேர்ன்ஸ், அந்த தீப்புண்ணோ இல்லைன்னா எண்ணெய் பட்டோ அந்த வரக்கூடிய தேர்ட் டைப் வந்து என்னது, இது வந்து என்ன பண்ணும், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்கின் டு இட்ஸ் ஃபுல் டெப்த், அதாவது ஸ்கின்ல எவ்வளோ ஆழத்துக்கு போக முடியுதோ அவ்வளோ ஆழத்துக்கு போய் ஸ்கின்னை டிஸ்ட்ராய் பண்ணும். இது தேர்ட் டைப். பர்னிங்க்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் என்னதெல்லாம், affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. cold water வச்சு அந்த காய தீப்புண்ணோ அந்த காயம் ஏற்பட்ட ஏரியாவோ லைட்டாக தொடச்சிட்டு அதில் வந்து என்ன பண்ண, ஆன்டிசெப்டிக் க்ரீம், கிருமி நாசினி க்ரீம்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி க்ரீம்ஸை அதில் அப்ளை பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் சிவியர் பேர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த இடத்த வந்து என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக்கி க்ளோத், அதாவது சதையோடு சேர்ந்து ஒட்டாத துணி இல்லைன்னா பேண்டேஜஸ்லாம் வச்சு மருந்து போட்டு அதை மூடி வச்சிடணும் சிவியராக இருக்கும்போது. இதே இது கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ், வெட்டு காயத்துக்கோ இலைப்பு கீழே விழுந்து இழைச்சிரும் சில கை கால்களில், அந்த மாதிரி இலைப்புகளுக்கோ என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலாம். கட்னா என்ன, ஸ்க்ராச்சஸ்னா என்ன, கட் இஸ் த லைன் ஆஃப் டேமேஜ் தட் கேன் கோ த்ரூ த ஸ்கின் அண்ட் இன் டு த மசில் டிஷ்யூ. கட்னா என்னது, வெட்டுறது, பிளேட் வெட்டுறது, கத்தி வெட்டு, காய் வெட்டும்போது கத்தி வெட்டும், அது என்னாகும் ஒரு லேயரில் மெல்லிசா வெட்டி உள்ள வரைக்கும் போயிடும், அதுதான் கட்டு. ஸ்க்ராட்ச்னா இலைப்பு, கைகள்லையோ கால்கள்லையோ கீழே விழும்போது இலைப்பு ஏற்படுது. இதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் என்னது, for minor cuts the affected area should be washed with cold running water and cleaned with an antiseptic liquid. மைனர் கட்னா என்னது, சிறிது சின்ன லெவலில் கட் பண்ணியிருந்ததுன்னா என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணி கோல்டு வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி அதில் ஆன்டிசெப்டிக் லிக்விட் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இதே கட் வந்து டீப்பாக இருந்ததுன்னா அங்கே என்ன பண்ணணும், க்ளீன் காட்டன் பேட் எடுத்து should be placed on the cut and pressed and the injured person should be taken to a doctor immediately. ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு அந்த இடத்த மூடி ரத்தம் வெளியே வராமல் வச்சுட்டு உடனே டாக்டரை போய் பார்க்கணும். Basic cleanliness and protection. What are the basic cleanliness? The most important thing is to help anybody, but you must also protect yourself from HIV and other blood-borne diseases when you help someone who is bleeding. You should wear gloves or a clean plastic bag on your hand. First, பேசிக் கிளீன்லினஸ்னா என்னது, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எந்த டைமில் சப்போஸ் யாரோ இருக்காங்க அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வந்திருக்குன்னா உடனே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற அதே சமயம் நம்மளோட பாதுகாப்பையும் நம்ம பார்த்துக்கணும். எதுக்கு, பிளட் பார்ன் டிசீசஸ் ஹெச்ஐவிலாம் பிளட் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும். இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக், க்ளவுஸ் கிடைக்கலையே ஒரு நீட்டான பிளாஸ்டிக் பேக்கை நம்ம கையில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஹெல்ப் பண்ணணும். Next is, be careful not to prick yourself with needles or other sharp objects around the person you are helping. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம கையிலையோ நம்ம உடம்புலையோ எதுவும் குத்திடக்கூடாது, எதுவும் வெட்டி காயம் ஏற்படுறாத அளவுக்கு நம்ம நம்மளை பாதுகாத்துக்கணும். These are the first aid measures.